ஹலோ கைஸ், நான் பார்க்க போகிற டாபிக் ப்ரொமோட்டர் ஆஃப் ஏ கம்பெனி. அதாவது ஒரு ப்ரொமோட்டர் கம்பெனியில் யாருன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ ப்ரொமோட்டர் ஆஃப் ஏ கம்பெனி பிளேஸ் a crucial role in the information and establishment of the business. அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஃபார்மேஷன் பண்ணுறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரொமோட்டர் யார் பார்த்தீங்கன்னா, அண்டர் த கம்பெனியில் ப்ரொமோட்டர் இஸ் டைப்பிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் an individual or entity undertaking the process of செட்டிங் அப் த கம்பெனி. ஓகேங்களா? அதாவது அந்த கம்பெனியை செட் பண்ணுறது, அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் ப்ராசஸை எடுத்து ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ப்ரொமோட்டர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம். ஓகேங்களா? யாராக இருக்கலாம், யார் அதை எடுத்து கையெழுத்து நடத்துகிறாங்களோ அவங்க தான் ப்ரொமோட்டர் சொல்ல முடியும். ஓகேங்களா? இன்வால்வ் இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஆரம்பிக்கிற டைமில் யார் தான் அந்த ப்ராசஸ்க்கு ஆரம்பித்தாங்களோ, ப்ராசஸ் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெஃபினேஷன் ஆஃப் ஏ ப்ரொமோட்டர். சரி, ப்ரொமோட்டர்னா யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, a promoter is someone who takes the initiative to form company. அதாவது ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு யார் ஒரு இனிஷியேஷன் பண்ணுறாங்களோ, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் யார் கிரியேட் பண்ணுறாங்களோ, யார் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு ப்ரொமோட்டர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கனைஸ் இட்ஸ் இனிஷியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது யார் ஒரு முதற்கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ப்ரொமோட்டர் சொல்லலாம். சோர்ஸஸ் அண்ட் நெசசரி ரிசோர்ஸஸ் டு லான்ச் இட், அதாவது அதுக்கு தேவைப்படுற எல்லா வகையான ரிசோர்ஸஸ், அசட்ஸு, இல்லை மணி, வாட்டர் கேபிட்டல், வாட்டர் இட் மேபி, ஓகே, எது வேணா இருக்கலாம். அது யாரெல்லாம் ஏற்படுத்தி தராங்களோ அதுக்கான எல்லாத்தையும் ஏற்படுத்தி உருவாக்கிட்டு யார் லான்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரொமோட்டர் சொல்லலாம். ஓகேங்களா? திஸ் கேன் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் குரூப்ஸ், என்டைட்டிஸ், இதில் யாருன்னா அதில் பங்கெடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? தனிநபராக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி நிறுவனமாக இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ப்ரொமோட்டர்னு யாரும் பார்க்குறோம். அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி உருவாக்க போகிறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுனாலும் கம்பெனி நான் கவர்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ த ப்ரொமோட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங், ஃபைலிங் அண்ட் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி நெசசரியாக ஃபைல் பண்ணியானோம். ஓகேங்களா? திஸ் இஸ் இன்க்ளூடிங் த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயிலாக இதுக்கப்புறம் வீடியோவில் பார்ப்போம். மெமரண்டம் என்னென்ன, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவீங்களா? இதெல்லாம் பேசிக்காக என்னென்னா அந்த கம்பெனி நடக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன ப்ராக்டிஸ் நடக்கணும், இதை பற்றி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வருது, அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் டிராஃப்ட் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் சக்ஸஷன் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு கம்பெனி நிறுவப்படுத்த தேவைப்படுறதுக்கான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இருந்தால் தான் கம்பெனி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பெனினா அதுக்கு ஃபண்ட் இல்லாமல் முடியாது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் முக்கியம். ஸோ அவங்க ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி செக்யூர் இனிஷியல் கேபிட்டல் பை அட்ராக்டிங் இன்வெஸ்ட். ஓகே, அவங்க ஒரு இனிஷியல் கேபிட்டல் செக்யூராக பண்ணலாம். விச் மீன்ஸ் இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இதை தான் கேபிட்டல் எங்கே வெளியே வாங்கலை, அவங்க ஓன் எடுத்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இட் மேபி, அது அவங்களுடைய சாய்ஸ். ஸோ இஷ்யூவிங் ஷேர்ஸ், அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்களுடைய கேபிட்டலுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆப்டேனிங் லோன்ஸ் டு ஃபண்ட் த கம்பெனிஸ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அதாவது வெளியே பேங்க்கில் கடன் வாங்கலாம், வெளியே கடன் வாங்கி அந்த கம்பெனி ஆப்ரேஷன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வெளியே கடன் வாங்கி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளானிங். ப்ரொமோட்டர்ஸ் டெவலப் த பிஸ்னஸ் பிளான் அவுட்லைனிங் த கம்பெனி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பிஸ்னஸ் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொமோட்டர்ஸ் டெவலப் த பிஸ்னஸ் பிளான், அதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா அது அப்படியே நடக்கணும், அப்படியே போட விட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம என்ன லான்ச் பண்ணலாம், புது ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சு அதுக்காக பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி என்னென்னலாம் அப்ஜெக்டிவ், அதில் நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அதை பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய ப்ரொமோட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். செக்யூரிங் அப்ரூவல் அண்ட் பர்மிட்ஸ். ஓகேங்களா? ஸோ தை இன்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ், ஆப்ரேட் நெசசரி லைசன்ஸ் அண்ட் பர்மிட்ஸ், ஆப்ரேட் லீகலி. அதாவது ஒரு நிறுவனம் கவர்மெண்ட் படி லீகலாக இயங்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான லைசன்ஸு, பர்மிஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை வாங்குகிற மொத்த பொறுப்பு, மொத்த கடமையாக யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டருக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களோட ஃபஸ்ட் டைரக்டர் அப்பாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது டைரக்டர் அப்பாயின் பண்ணுறது மூலமாக சர்வஸ் டைரக்டர் தெம்செல்ஃப் அன்டில் த கம்பெனி ஃபுல்லி ஆப்ரேஷனல். ஓகேங்களா? அந்த கம்பெனியுடைய ஏ எல்லாத்தையும் ஓவர்சி பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த டைரக்டர் அப்பாயின் பண்ணுறதுடைய ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு இருக்குது சொல்லலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ரிசர்ச். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புதுசாக அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாருன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனியாக இருந்தால் வேறு, ஒரு ஆள் பண்ணும்போதுனா யாராக இருந்தாலுமே மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பொருளுக்கான தேவை என்ன இருக்குது, நம்ம பொருளை யார் யார் வாங்குவாங்க, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம் இல்லைங்களா? எந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், இப்போ ஆல்ரெடி இருக்கிற பொருள் என்னென்ன
ஃபால்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரிசர்ச் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் நம்ம ப்ராடக்ட்டை உள்ளே கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது ஒரு முக்கியமான கடமை நம்ம ப்ரொமோட்டருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கண்டக்டிங் மார்க்கெட் ரிசர்ச் டு அண்டர்ஸ்டாண்ட் த இண்டஸ்ட்ரி லேண்ட்ஸ்கேப், நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். அதான் டார்கெட் ஆடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பொருளை யார் வாங்க போகிறாங்க அவங்க. அண்ட் காம்படிஷன் ஆஃப்டன் பார்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேங்களா. காம்படிட்டர் கொடுக்குறத நம்ம கொடுத்தா தான் நம்ம பொருளை வாங்குவாங்க. ஸோ நம்ம அப்படின்னா நம்ம கொடுக்கணும்னு பார்க்குறது ஒரு முக்கியமான வேலை ப்ரொமோட்டருக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும், ஒரு நல்லபடியாக ஃபார்ம் ஆகணும்னா அது இப்படி தான் பண்ணால் தான் முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீகல் பொசிஷன் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ஒரு லீகல் பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபெடிக்யூர் டியூட்டி. ஸோ ஃபெடிக்யூர் டியூட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய நமக்குரிய ஒரு டியூட்டி சொல்லலாம். ஓகே, நம்பிக்கையான கடமை, அதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதாவது அந்த கம்பெனி நல்லபடியாக ரன் பண்ணி ஆகுறது அவருடைய கடமை சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ த மீனிங் ஆஃப் த மஸ்ட் ஆக்ட் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஷேர் ஹோல்டர். அந்த கம்பெனி நல்லபடியாக நடக்கணும், அதுக்கான செயலை அவர் செய்து தான் அந்த ஃபெடிக்யூர் டியூட்டி சொல்லலாம். ஓகேங்களா. திஸ் இன்க்ளூட்ஸ் டிஸ்க்ளோசிங் எனி பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது என்ன இஷ்யூ வந்தாலும் அதை வந்து சரி பண்ணி முடிக்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும், சரி அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். ஸோ அது வந்து அந்த கம்பெனி ரொம்ப நல்லது சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்த உடனே எல்லா கான்ட்ராக்ட்ஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில கான்ட்ராக்ட்ஸுக்குள்ளே என்டர் ஆகணும், மெட்டீரியல் ஆட் பண்ணணும், மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கிறதுனால ப்ரொமோட்டர் வந்து அவராக ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறார். ஓகேங்களா. பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பதிலாக அந்த கம்பெனிக்கு சார்ந்து நான் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அது பண்ணுவேன். ஓகேங்களா. அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்து தான் அந்த கம்பெனி வந்து ஓகே அந்த கம்பெனி இது வந்து நான் சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து இது பொறுப்பேற்றுக்கும், இந்த கம்பெனி வந்து இது ஹேண்டில் பண்ணிக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், அதை கம்பெனி பேரில் மாற்றலாம். பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து யார்கிட்ட வரும்போது அந்த ப்ரொமோட்டர் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஒரு லீகல் பொசிஷனில் வந்து இது முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். அந்த லேபிலிட்டி, சரி ப்ரொமோட்டருடைய பொறுப்பு என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரொமோட்டர் may held liable for a misrepresentation or fraud during the promotional activities, false statement about company's prospective and financial situation. அதாவது ப்ரொமோட்டர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு. ஒரு கம்பெனி வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன், அதாவது தப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணப்படுச்சு, தப்பாக வந்து வேற ஒரு வகையில் தவறான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுச்சு, ஒரு தப்பாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக என் பொருள் வந்து இப்படி இருக்கும், பட் இப்படி இருக்குது, 100% வந்து ஜம்ப்ஸ் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்குது, ஒரு 80% தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ணும்போது அதுக்கு ஃபுல் முழு பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் தான் காரணம்னு சொல்லலாம். ஓகேங்களா. இன்க்ளூடிங் இதில் என்னென்னு சொல்லலாம் தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்போது கம்பெனி ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். அதாவது கம்பெனி வந்து ஒரு தப்பான சுச்சுவேஷனில் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அறிக்கை விடும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இல்லை கம்பெனி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து கம்பெனியில் பேடாக இருக்குது, ஃபினான்ஷியல் வந்து கம்பெனி லாஸில் போய்ட்டுருக்கு, பட் இவங்க வந்து பப்ளிக்குடைய ஷேர்ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்காக ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி நம்பணுன்றதுக்காக ப்ராஃபிட்டை காட்டுறது. ஸோ இது மாதிரி தவறாக இது மாதிரி தப்பாக நடந்துச்சு, இது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுன்னா இட்ஸ் மேபே பிக் இஷ்யூ. ஓகேங்களா. அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதோட பொறுப்பு மெயினாக யாரை போய் சேருதுன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸை போய் சேருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும் முதல் வீடியோ பெறுவது உங்கள் பாலா.